Good morning students. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்போக்கன் இங்கிலீஷில் நமக்கு அடிக்கடி ஒரு டவுட் வரும். டிஹெச்இ அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம ரெண்டு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஒன்று த, இன்னொன்று தி. இது ஏன் இப்படி ரெண்டு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, எது கரெக்டு, எதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மெத்தடு அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி இந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ரெண்டுமே கரெக்டான மெத்தட் தான். தேர் இஸ் நோ டவுட். ஓகேயா? போத் ஆர் கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ்டு மெத்தட்ஸ். ஓகேயா? ஸோ தி வந்து எப்போ த மாறுது, தி த வந்து எப்போ தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலி ஆல்ஃபபெட்ஸில் உங்களுக்கு 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் வவ்வல்ஸ் வந்து AEIOUன்னு 5 letters. And the remaining 21 letters are another consonants. What are they? Like B, C, D, F, G, H, J, K, L, M, N, O வராது, P, Q, R, S, T, U வராது, V, W, X, Y, Z. These are the consonants. Okay? So when THE comes before consonant, consonant soundsக்கு முன்னாடி வந்ததுன்னா எப்படி இருக்கும், எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், த. ஓகேங்களா? when THE comes before vowel sounds like AEIOU, இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், THEE, தி அப்படி ப்ரொனவுன்ஸ்